ஸோ உங்க கையில எவ்வளோ கேபிட்டல் இருக்கு, உங்க கையில எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதை வைத்து மட்டுமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நீங்க ஓபிஎஸ்சி கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஓபிஎஸ்சி கம்பெனில ஒரு டைரக்டர், ஒரு ஷேர் ஹோல்டர், ஒரு ப்ரமோட்டர், அதாவது ஒரு நபரே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி அவரை சார்ந்து மட்டுமே இந்த கம்பெனி அமைய பெற்றிருந்தால் அதை ஓபிஎஸ்சி கம்பெனியா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கீ ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஓபிஎஸ்சி கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ as I told you the one member, இந்த ஒரு நபரை மட்டுமே சார்ந்து அமைய பெற்றிருக்கு இல்லையா? ஆனா அந்த நபருக்கு ஏதாவது ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் நடந்ததுன்னா அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு நாமினி தேவை. ஸோ ஃபைலிங் அப் ஆஃப் நாமினி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஒன் கீ ரெக்குவயர்மெண்ட் ஃபார் அன் ஓபிஎஸ்சி கம்பெனி. அண்ட் ஒரு ஓபிஎஸ்சி கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா எந்த ஒரு லிமிட்டட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது. ஸோ இந்த ஓபிஎஸ்சி கம்பெனியை நீங்க லேட்டரா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவும் நீங்கள் நினைத்தால் மட்டுமே மாற்றிக்கொள்ளலாம். இது நியூ ரூல்ஸோட ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா, நாமினியோட கன்சென்ட் ரெக்குவயர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு கீ ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நீங்களாகட்டும் இல்ல உங்களோட நாமினி ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா. யூ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ரிசைடிங் இன் இந்தியா. ஸோ இந்த ஒரு கீ ரெக்குவயர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் ஓபிஎஸ்சி கம்பெனி. ஸோ இதோட ஸ்டார்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் obtaining an digital signature for yourself and for your nominee. ஸோ ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எங்க நீங்க அப்ளை பண்ணி வாங்குவீங்கன்னா, அந்த எம்சிஏ போர்ட்டல், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல தான் நீங்க அப்ளை பண்ணி அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்ளை பண்ணி வாங்குவீங்க. உங்களுக்கும் உங்க நாமினிக்கும் வாங்கக்கூடியது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்டைனிங் டின், டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கம்பெனி யார் ஆரம்பிச்சாலும் ஒரு டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் வெரி மேண்டேட்ரி. இது நீங்க எங்க வாங்குவீங்கன்னா எம்சிஏ போர்ட்டல்ல தான் அப்ளை பண்ணி வாங்குவீங்க. இந்த எம்சிஏ போர்ட்டல்ல இருந்து ஃபார்ம்ஸ் வந்து யூ ஹேவ் டு டவுன்லோட் அண்ட் ஹேவ் டு அப்ளை த்ரூ இட். இட் இஸ் த்ரூ ஃபார்ம் SPICE ஸ்பிக் அண்ட் INC 32. இந்த ரெண்டு ஃபார்மையும் நீங்க ஃபில் பண்ணி இந்த டைரக்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்ளை பண்ணி வாங்குவீங்க. போஸ்ட் தட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சூசிங் அ யூனிக் கம்பெனி நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனி நேமை யூனிக்கா சூஸ் பண்ணணும். எந்த கம்பெனி நேமை நீங்க சூஸ் பண்ணாலும் ஓபிஎஸ்சி அப்படின்னு தான் முடியும். ஸோ யூனிக் கம்பெனி நேம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நேமை சூஸ் பண்றது நல்லது கிடையாது. இட்ஸ் நாட் சேஃபர். ஸோ சூசிங் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எந்த ஒரு பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய நேம் அல்லாது யூனிக்கான ஒரு கம்பெனி நேமை செலக்ட் பண்ணி அதை வந்து நீங்க அப்டைன் பண்ணி வாங்கணும். அதுக்கும் நீங்க எம்சிஏ போர்ட்டல்ல தான் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஃபார் தட் ஆல்சோ யூ ஹேவ் டு fill the form SPICE and you have to get